அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நம்முடைய சேனலுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி வீடியோ மூலமாக உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். பல சேனல்கள் நம்ம பேசியிருந்தாலும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய நேயர்களுடைய அன்பான ஒரு வரவேற்பு மூலமாக எனக்கு கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த குருவானவர் நவகிரகத்தில் சுபகிரகம். இந்த நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ள வரார். 2ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது 2ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நான் உங்களை சந்திக்கணுங்கிறது குருவுடைய ஆர்டர். அப்போ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள உள்ள உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய லைஃபே மாற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் கரெக்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து தடைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 பேர் 40 பேருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் இருந்தும் ராஜா ராஜா தான், ராணி ராணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொண்ட, மிகப்பெரிய வலிமை கொண்ட உங்களுடைய ராசிக்குன்னு உரிய ஒரு அமைப்பு கொண்ட நீங்கள் இப்போ கடந்த ஒரு மே மாதத்துலேருந்து ஐஸ் கட்டி எப்படி உருகுமோ அதே மாதிரி உருகிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள, நிறைய விஷயங்களுக்கான கேள்விகள் இருக்குது. ஆனால் விடையோ எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதி மற்றும் 8ஆம் இடத்ததிபதியான குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஜம்முன்னு உச்சம் பெற்று உட்கார போகிறார். அப்போ ஏற்கனவே பல பிரச்சனை, பல போராட்டத்தோடு இருக்குமே, அப்போ இப்போ எதுவும் பிரச்சனை வந்துடுமோ, 12ஆம் இடத்துல குரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறனால ஏதேனும் அழுத்தம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கான விடை தான் இந்த விடை. ஓகேவா? நான் உங்களுக்கு கேள்விக்கான விடை தரேன். ஸோ யாரோ தர மாட்டாங்க, ஆனால் நான் தரேன். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார். அந்த 8ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு மறைகிறார். அப்போ ஒரு ஜோதிட பழமொழி இருக்கு, கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? அதே போல உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கான ஒரு உள்ளுணர்வுன்னு ஒன்று இருக்கும். நீங்களாம் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவங்க. சும்மா உட்காந்து ஒரு பிளான் போட்டு இன்னொருத்தவங்களை அழிக்கணும், இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. சரினா சரி, தவறுனா தவறு அப்படிங்கிற வெளிப்படையான தன்மை கொண்ட நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்த கோவக்காரங்க, தும்ரு பிடிச்சவங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எக்ஸட்ரா ஏதோ சொல்லலாம், சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களை புரிஞ்சுக்கிறாத நபர்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. பொதுவாக நீங்களாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழந்தை மனசு, கூட இருந்து பாடுறா சொல்லுவோம்ல, கூட பழகிப்பார் பாசம் தெரியும் அப்படிம்பாங்கள. அதே மாதிரி தான் நீங்கள் கூட உங்கள் கூட ரொம்ப ரியாலிட்டியாக அப்படியே கூட பழகும்போது தான் தெரியும். இந்த சின்ன குழந்தைகள் எப்படி ஜாலியாக அப்படியே கலோக்கியலாக பேசுவாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் தோரணை பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோரணை, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பீரமான பார்வை உங்களுக்கு இருக்கும்.
ஸோ ஒரு தவறு அப்படின்னு தெரிஞ்சுன்னா வார்த்தையால் சொல்வதை விட கண்ணாலே எரிச்சிடுவீங்க. கண்ணால் பார்ப்பீங்க, புரியுதா, கிளம்பு அப்படிங்கிறத அந்த பார்வை மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திறமை உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. ஸோ இப்படிப்பட்ட பல குணங்கள், பல ஒரு பண்புகள் கொண்ட நீங்கள் இப்போ உங்களை தேடி இருக்கீங்க. புரியுதா? உங்களை நீங்களே தேடி இருக்கீங்க. நம்ம தான் இருக்கோமா, உண்மையை நம்மளாக தான் இருக்கோமா அப்படிங்கிற பல கேள்வி உங்களுக்கு இருக்குது இல்லையா? உண்மைதானே? இந்த 2025 மேலேருந்து இந்த கேள்வி இல்லைங்கிறது பெரிய அதிசயம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா? ஒரு 2.5 வருஷம் இந்த கரும்பு பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அதை மிஷினுக்குள்ளே விட்டு ஜூஸை எடுத்த பிறகு சக்கையாக போட்டுரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்கள்கிட்ட உள்ள எல்லா விதமான நல்ல குணங்கள், பொருளாதாரம், எனர்ஜி எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்கள்கிட்ட அன்பை காட்டுற மாதிரி காட்டி உங்களை சக்கையாகிட்டாங்க. இப்படி யார் கடந்த ஒரு குறைஞ்சது ஒரு 4 வருட காலமாக இப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் எல்லா பிரச்சனையும் இருந்தும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? நிம்மதியான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? நிம்மதி எங்கே கிடைக்கும்? சந்தோஷம் எங்கே கிடைக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்து எவ்வளோ நாள் கொடுத்துருவோம் சார், எப்படி எவ்வளோ ரூபா கொடுத்து கூட வாங்க ரெடி, கிடைச்சிருமா, அப்பயா கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் விழுறதுனால சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு கட்டணும்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு சொந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சார் மேற்படிப்புக்காண்டி நான் வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றேன், வெளிநாடு போகலாமா, படிப்பு தொடரலாமா அப்படின்னா சிம்மராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க போறீங்க. வெளிநாடு போகணுன்னு இந்த காலகட்டம் சரியான காலம். படிப்புக்காக வெளிநாடு போகலாம், வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு குரு பகவான் அற்புதமாக கொடுக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து சார் இதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 வருடத்தில் நான் எப்படி கடன் வாங்கினே தெரியல. என்கிட்ட வந்து கடன் கொடுக்கும்போது கெஞ்சி கொடுத்தவங்க இப்போ என்கிட்ட கடன் வாங்கினால என்னை பாடாப்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு என்னுடைய செயலை எனக்கே பிடிக்காத அளவுக்கு என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ நான் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவேனா, இந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வந்துடுவேனா, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவேனா, வேலையில் உள்ள பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவேனா அப்படிங்கிற எந்தெந்த கேள்விகளை நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ இந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் குரு விடையை கொடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. படிப்படியாக கடன் பிரச்சனை மீண்டு வந்து நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் கொடுக்காரு. ஸோ வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. நீங்கன்னா சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க, வேலையை முடிச்சுட்டு தான் எதையுமே செய்வீங்கன்னு வேலையில் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் இப்போ மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போம். ஓகேவா? அதேபோல் உங்கள் மேலே சுமத்துற வீண் பழி, சுமைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே உங்களை விட்டு கடந்து போகுது. நீங்கள் ஒரு மென்மையானவர், நேர்மையானவர்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம் அது கிரகம் ஏற்படுத்தும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேவா? நல்ல மாற்றம் உண்டு, நல்ல யோகம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது சரியாகக்கூடிய அற்புதமான மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க. அப்போ அதாவது மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடோடி வேலை பார்த்த நீங்கள் இப்போ பல பிரச்சனையில் இருக்கீங்க. ரோட்டில் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா மற்றவங்களாம் கேட்காங்களோ இல்லையோ, குறிப்பிட்ட ஒரு 4 ராசி இறங்கி போய் கேட்பீங்க. அதில் நீங்கள் முதன்மையானவர். என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை, என்னடா அப்படின்னு பட்டு கை நீட்டிடுவீங்க. ஆனால் அதில் வந்து ஆப்போசிட்டாக என்ன வரும் ஏது வரும்னு யோசிக்க மாட்டீங்க. நம்ம கண்ணுக்கு நேர்ந்து ஒரு தப்பு நடக்குது கேட்போன்னு இப்படி கேட்டு தான் பல பிரச்சனை உங்கள் கையில் கொடுத்துட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது. நீங்கள் உங்களுக்காக வாழ போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை, நிறைய மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய அற்புதமான தருணம் இந்த குரு பயிற்சி. இந்த குறிப்பிட்ட காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் அன்னையை வழிபாடு செய்யணும். ஆண்டாளை பார்த்து
எனக்கு நீதாம்மா உறுதுணைன்னு சொல்லி கும்பிட்டுவாங்க. அம்மா அத்தனையும் செஞ்சு கொடுப்பா. அம்மனுடைய அருள் உங்களை அற்புதத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு எதை சொல்லணும்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எனர்ஜி பவர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். ஸோ இதை உணர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கை உறுதியாக மாறும். சிம்ம ராசி சிறப்பாக இருக்கும். நேயர்களே, உங்களுக்கான உங்களுடைய ராசிக்கான குரு பகவானுடைய பெயர்ச்சியின் மூலமாக ஏற்படும் பொது பலன் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20-30% நவ கிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் உறுதியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30% ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ முடிக்கலாம், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா, கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவோமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், ஸோ இந்த என்ன சொல்லணும் நம்மளை ஏமாற்றுறாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்மளை ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்களே, ஸோ இதுலேருந்துலாம் நம்ம எப்போ வெளியே வருவோம், நமக்காக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஓட்டங்களுக்கான சரியான ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் நம்முடைய யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் கீழே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு யூடியூப் சேனல். ஸோ எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தயவு செய்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு நம்ம ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தாண்டி எனக்கு ஜாதகம் இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறந்த ஒரு வயதுன்னு ஒன்று தெரியுங்களா, எனக்கு ஒரு 40 வயது, எனக்கு ஒரு 30 வயது அப்படின்னு உங்களுடைய வயதை சொல்லி உங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சு கூற முடியுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான ஆளுமையான கருத்து.